மனித குலம் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் பொய், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் அது நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு விதமான பழைய நம்பிக்கைகள், அதிலிருந்து வெளியே வருவதற்கு மனித குலம் விரும்பாது. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. வீட்டில் ஒரு சின்னதா கொஞ்சம் பூரானுக்கு கொஞ்சம் பெருசு அது மாதிரி ஒரு பாம்பு போச்சு, அதை அடிச்சான். அவன் சம்சாரம் பக்கத்து வீட்டில் போய் சொன்னா 5 அடிக்கு ஒரு பாம்பு எங்க வீட்டுக்காரர் அடிச்சாருன்னா. அந்த அம்மா தெருவில் எல்லாரையும் பார்த்து அவங்க வீட்டுக்காரர் 15 அடிக்கு ஒரு பாம்பு போச்சான் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். 15 அடி அப்படின்னு. ஏன்னா சொல்றவங்க அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கணும். சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்க, நம்ம அந்தஸ்துக்கு பூரான்னு சொல்ல முடியாது இல்லை. அதனால அது பாம்பு ஆக்கணும், 5 அடி ஆக்கணும், அது 10 அடி ஆக்கணும், அவங்கவுங்க அந்தஸ்துக்கு. கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, அனகோண்டாவா மாறிடுச்சு. அப்படி சுத்தி இப்படி சுத்தி அனகோண்டாவே ஆயிப்போச்சு. இது அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு துறவி வந்தாரு. அந்த துறவிகிட்ட ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அது மாதிரி அந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவர் இது மாதிரி 550 அடிக்கு ஒரு பாம்பு அடிச்சாருன்னா. அவர் பயந்தே போயிட்டார். இவ்வளவு பெரிய மனுஷன் இருக்க ஊர்ல நம்ம என்ன பண்றதுன்னு அவன் வீட்டுக்கு வந்து கேட்டாரு, ஏப்பா நீ 550 அடி பாம்பு அடிச்சியான்னு கேட்டார். அவன் ஆமாம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அனாவசியமா ஒரு பெருமையை இழக்கக்கூடாது. சும்மா அமைதியா இருந்து ஒரு விருது வருது, அதை ஏன் கெடுத்துக்குவானே அப்படின்ட்டு பேசாம நின்னா. அவருக்கு அவநம்பிக்கையில மனைவியை கேட்கிறாரு, ஏமா இவர் 550 அடி பாம்பு அடிச்சாரான்னு. அந்த அம்மாக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், இவர் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டார் போல் இருக்குது, இதை நாமளும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சும்மா இருந்தது. அந்த வீட்டில் இருந்த சின்ன குழந்தை அதை பார்த்து கேட்டார், ஏன்னா உங்க அப்பா 550 அடி பாம்பு அடிச்சாரா அப்படின்னு. அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், செத்த பாம்பு வளருமா ஐயா? இந்த உலகத்துல செத்த பாம்பு எங்கேயாவது வளருமா ஐயா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன்னா. ஏன் அது 2 அடி, அது செத்தது எப்படி 550 அடி ஆச்சுன்னா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்தியாவில் பிறந்து வளரணும். ஏதோ இத்தனோண்டு நடந்ததை நம்மால் ஊதி 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 பெரிய விஷயமாக்கி அதுக்கே கோயில் கட்டி அதுல 10 பேர் வசூல் பார்த்து அதை சில பேர் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் மேல போய் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை அழிச்சாட்டியமும் பண்ணும். இத்தனோண்டு விஷயம் ஒண்ணுமே கிடையாது, அது ஊதுனா அவ்வளவுதான். இது எதனால வருகிறதுனா மனித மனத்துக்கு ஒரு பலவீனம் உண்டு. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், தவிர்க்க முடியாது. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்றோம், சாப்பாடு எப்படின்னா பிரமாதம், நீங்கள் மிகைப்படுத்தலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அடுத்த வேலைக்கு வந்தால் போட மாட்டாங்க. ஒரு 7-8 சிக்கல் இருக்குது அனாவசியமா. அதை விட என்னன்னா கூட்டிட்டு வந்த புருஷனை திட்டுவாங்க. ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினிய ஒரு வரி கூட நல்லா இருக்குன்னு சொல்லாம தின்னுபிட்டு எருமாடு மாதிரி போறோம் பாரு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா இருந்ததுங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் இது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் புழுகுவோம். கொஞ்சம் புழுகலைன்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மேலே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மிகை பொய் அப்படியே மேலே 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 போகிறோம். நான் இதை குறை சொல்லலை, இலக்கியமே அப்போ தான் உருவாகும். கவிதைக்கு பொய் அழகுன்னு பாடலையா? கொஞ்சம் பொய் சேர்க்கறது தான் கவிதைக்கு அழகாக இருக்கும், வேற வழியே கிடையாது. நீங்களாம் நல்ல பூத்துக்கிட்டு வரணும்னா ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி. நான் நீங்களான்னு பொதுவாக தான் சொன்னேனே ஒழிய ஆம்பளையா பொம்பளையா அது யார் யாரெல்லாம் ஆப்ப சோடா போடுறீங்க அவங்க எல்லாருமே சேர்த்துக்குங்க. அதில் போய் நான் தலையிடுறதுக்கு தயாராக இல்லை. அது கொஞ்சம் போட்டால் பூத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஆப்ப சோடா போடணும் கவிதையில். இப்போ வீட்டில் குழந்தை அழுது அம்மா தாலாட்டு பாடுற போது என்ன பாடுவாங்க, குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. இதை விட அண்ட புழுகு ஆகாச புழுகு இருக்குதா? எங்கேயாவது ஆறு வருமா? வந்தா காவிரி தகராறே நமக்கு வராது. 2 குழந்தைய கிள்ளி விட்டா போறோம், அது பாட்டுக்கு ஆறா பெருகி வரும். நமக்கும் கர்நாடகாவுக்கும் தகராறே கிடையாது. ஒரு 8 பிள்ளைங்களை ஒன்னா வச்சு கிள்ளினா கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அது உண்மை இல்லை. அந்த தாயினுடைய மனம் அந்த குழந்தை அழுதது பெருசா தெரியுது, எக்ஸாஜரேஷன். குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர, அதில் யானை குளித்தேற குதிரை குளித்தேற வழிப்போக்கர் வாய் கழுவ. இதெல்லாம் தான் மிகைப்படுத்துதல். மிகைப்படுத்துவதை கூட சகிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் சொல்றது என்ன தெரியுங்களா? பொய்களை நியாயப்படுத்துதல். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பொய்களை நியாயப்படுத்துதல், இது எந்த வகையில நியாயத்தோட சேர்த்து ஒரு பொய்யை நியாயப்படுத்தி கொண்டே போலாமா?
ஒரு சின்ன உண்மைங்க, நம்ம தெரிந்திருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு உண்மைங்க. என்ன? நாம் அனைவரும் இன்றைக்கு இந்தியாவில் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்து மதம் என்பது பல மதங்களுடைய கூட்டமைப்பு. இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் உண்மை. எப்படி 7-8 கடவுள் இருக்க முடியும்? சிவன் ஒரு முழுமுதற் கடவுள் சைவத்தில் இருக்குது, திருமால் அப்படின்னு ஒரு முழுமுதற் கடவுள் வைணவத்தில் இருக்குது, அன்னை காளி கொற்றவை அப்படின்னு ஒரு பெண்ணை வணங்குகின்ற வழிபாடு சக்தி வழிபாட்டில் இருக்குது. ஒரு எளிய விஷயம், அது ஒரு முழுமுதற் பொருள்னு. அது கூட சாமி வடிவத்தை மாத்திரலாம். பிலாசபி அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம், எப்படி இவ்வளவு பிலாசாபிக்கல் பிரான்சஸ் உண்டாக முடியும்? பிலாசபியில் எப்படி கிளாசிபிகேஷன் இவ்வளவு வந்தது? ஒரு மதத்துக்கு ஒரு தத்துவம் தானே சார் இருக்க முடியும். அத்வைதம்னா அதோடு நின்றுபட வேண்டியதானே. அதுல எப்படி விசிஷ்டாத்வைதம் வர முடியும்? அதுல சைவ சித்தாந்தம் எப்படி வர முடியும்? ஸோ பிலாசபி நிறைய இருக்கு. ஐடியா, ஐடல், அதாவது சிலை, அது வெவ்வேறு இருக்கு, வடிவம் நிறைய இருக்கு. அப்ப சிம்பிள் என்ன? நம்ம 7-8 பேர் ஒன்னா இருந்தோம், சண்டை கிண்ட போடாம நம்ம இருக்கணும்னா ஒரே வழி, லெட் அஸ் மெர்ஜ் டுகெதர். நம்ம இணைஞ்சுக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஒன்னா இருந்துக்குவோம் அப்படின்னு பல்வேறு மதங்களை இணைத்து கொண்டது இந்து மதம். இந்த உண்மையை சொல்றதுல என்ன வருத்தம் இருக்குது? இந்த உண்மையை நம்ம எப்படி கொண்டு போறோம்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரே மதமா ஆக்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு அவனை நசுக்கி இவனை நசுக்கி இவனை புழிஞ்சு அவனை புழிஞ்சு பயனில்லை. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மையை உங்களால் சாகடிக்க முடியாது. எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மைகளை உங்களால் சாகடிக்க முடியாது. அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எழுந்து நின்று கர்ஜிக்க தொடங்கும். எப்படி நீங்க உண்மையை அழிச்சிட முடியும் இந்த உலகத்திலிருந்து? இட் இஸ் an affiliation. எல்லாத்தையும் இணைக்கப்பட்டது. எப்ப நீ சிவனை வச்சிருக்கியா வச்சுக்க, எதுக்கு பெருமாள் வச்சிருக்கிற திட்டுற? ஒண்ணு பண்ணலாம். என்ன? மதுரையில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியா போச்சு, மீனாட்சி கல்யாணம்னு ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாப்பா. பெருமாளும் அங்கேருந்து வந்தாரு, சிவபெருமான் கல்யாணம் பண்ணாரு, மீனாட்சி சிவபெருமானுக்கு திருமாலுக்கு தங்கச்சி அப்படின்னு ஒரு ஒருமைப்பாட்டை உண்டு பண்றோம். சோ என்ன புரிஞ்சுக்கணும்? பலவிதமான மதங்களுடைய ஒருங்கிணைப்பாக ஒரு மதம் உருவாயிற்று அப்படிங்கறத ஒரு சிம்பிள் ட்ரூத். அது அதை நம்ம அப்படியே சொல்ல முடியாது. நாங்க சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுன்னு ஆரம்பிச்சா ஒரு உண்மையை கூட பேசக்கூடாது அந்த நாட்டில். இதோட அடுத்த நீட்சி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா என்ற நாடு. பல நாடுகள் ஒன்றாச்சு. நீங்க ஆதி காலத்திலேருந்து கேளுங்க, 56 தேசத்து அரசர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காந்தகார் உட்பட, காந்தார தேசம் உட்பட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 56 தேசத்து ராஜாக்கள் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு? ஒரு நெசசிட்டி நமக்கு ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் அவங்களுடைய வரவுக்கு பிறகெல்லாம் இந்த நாட்டை கட்டமைக்கிற போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்தது? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கிக்கலாம், நம்ம ஒத்துமையா இருக்கலாம், நம்ம ஏன் சண்டை போடணும், நமக்குள்ள பலவீனமா இருந்தா இன்னொருத்தன் வந்துருவான் அப்படின்னு. நான் தமிழ் பேசுறேன்பா, நான் கன்னடம் பேசுறேன்பா, நான் மலையாளம் பேசுறேன்பா, நான் ராஜஸ்தானி பேசுறேன், மராட்டி பேசுறேன், எது வேணாலும் பேசலாம்பா, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம்பா. ஒருத்தன் கோதுமை சாப்பிடுவான், ஒருத்தன் அரிசி சாப்பிடுவான், ஒருத்தன் கேழ்வரகு சாப்பிடுவான், ஒருத்தன் தலப்பா மேலே கட்டிக்குவான், ஒருத்தன் வந்து இடுப்புல கட்டிக்குவான், என்னமோ ட்ரெஸ் பண்ணுவோம், விதவிதமா உடுத்துவோம், விதவிதமா பேசுவோம், விதவிதமா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பாட்டினுடைய முடிவு. இப்ப எல்லாரும் இணைஞ்சு ஒரு நாடா ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை மனசுல வாங்கிட்டா சண்டை போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தனித்தனியா இருந்தோம், சேர்ந்திருக்கிறோம். தனியா இருப்பது பலம் அல்ல, பலவீனம் என்று தெரிந்து கொண்டு சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த உண்மையை சொல்லாத, இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாது, மொழியெல்லாம் அப்படி பேசக்கூடாது, இனமெல்லாம் பேசக்கூடாது, தனித்தனியான மதங்கள்னு பேசக்கூடாதுன்னா எப்படி பேசாம இருக்க முடியும்? சார், எங்க பெரியப்பம்பையனாவே இருக்கலாம், என் சொத்துல ஒரு 5 ஏக்கர் ஆட்டையை போட்ட சும்மா இருப்பேனா? எங்க பெரியப்பம்பையனாவே இருந்தா கூட 5 ஏக்கர் ஆட்டையை போட்டவன், ஆனாலும் நான் அண்ணன்னு மரியாதை கொடுக்குறேன் இல்லையா? அது மாதிரி என்ன நடந்ததுங்கிற வரலாற்றை நான் எழுதி வச்சுக்க மாட்டேன்னா? எழுதி வச்சுக்காத, வரலாற்றை மாற்றி எழுது அப்படின்னா. உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிக்கிற கொடூரமான முயற்சி அண்மை காலமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிப்பது நாம் உண்மைக்கு செய்கிற துரோகம்,
உண்மைக்கு செய்கிற துரோகத்தை காலம் மன்னிக்கவே மன்னிக்காது. ஏன்னா இயல்பா உண்மையை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. இதுதானே சின்ன விஷயம். சரி, இப்போ நான் எனக்கு தலைப்பு கொஞ்சமோ பிரிவினைகள். இது பாரதியாருடைய வரி. ஒரு அப்பனையும் மகனையும் கேலி பண்றான். அப்ப 5 தலை பாம்புமா, அவன் 6 தலை பாம்புமா. நான் சொன்ன பாம்பு கதையை பாரதியை ஆரம்பிச்சுட்டான். இப்படி சொல்லி இவனுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் சகிக்க முடியலடா அப்படின்னு பாரதி பாடுறான். கொஞ்சமோ பிரிவினைகள், இந்த மனிதர்களுக்குள்ள பிரிவினைகள் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு பாட்டில் கேட்கிறான். வசனத்துல என்ன எழுதுறான் ஒரு இடத்துல பாரதி, இந்த 4 வர்ணம்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க. அவரு அதை சொன்னாரு, மேல் வர்ணம் 1 2 3 4ன்னு. அதை ஒரு யானைய ஒரு யானைப்பாகன் பேசுறதா பாரதி வச்சுட்டு, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யானையில சூத்திர யானைன்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுறானேன்னு பாரதி கோவப்படுறார். யானையில சூத்திர யானை, யானையில சத்திரிய யானைன்னு பேசுறான், இவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பாரதி வசனத்துல ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மனிதர்கள் எதனாலையோ பிரிச்சு 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 பார்த்து சமூகம் பலவீனம் அடைகிறது, சமூகம் நாறுகிறது, சமூகம் பகைகளால் வெட்டி சாய்கிறது, சமூகம் நாகரிகமற்ற சமுதாயமாக பிறரால் காரி துப்பப்படுகிறது. சார், இன்னும் ஒரு நாட்டில், இவ்வளவு வளர்ந்த நாட்டில் ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் சாமி கும்பிட்றதுக்கு போக முடியாதுன்னு ஒருத்தன் அடாவடித்தனமா சாதிச்சான்னா வெளியில இருக்கிற மற்றவன் இந்தியாவை பார்த்து காரி துப்ப மாட்டானா? என்னடா நாடு வச்சிருக்கிறீங்க நீங்க? ஒருத்தன் கோயிலில் போய் சாமி கும்பிட்றனா கூட உள்ள விட மாட்டேங்கிறீங்களே, என்னடா நியாயம் இது? கேட்க மாட்டானா? அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய குறைபாடுகளை களையணும், நம்முடைய பிரிவினைகளை களையணும் அப்படின்னு சொல்லும். நான் ஒரு முறை சொல்லும் போது, கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது இல்லைங்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் எனக்கு தெரியும். கிளாசிஃபை பண்ணணும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. அதே மாதிரி தானே சார் கீதையிலையும் வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒன்றை மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவா ஒன்று மறந்துடக்கூடாது. என்ன, பை பர்த் இந்த இதெல்லாம் பிரிக்கல, ஆனா அங்க பை பர்த் பிரிச்சிருக்கு. பை பர்த் பிரிக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா? பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 1, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 2, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 4னா அது அயோக்கியத்தனம் இல்லை? ஏதோ ஒரு நிர்வாகம்னு வரும்போது கிளாஸ் 1 கிளாஸ் 2 தவிர்க்க முடியாது. ஆனா அது பை பர்த் அப்படின்னு டிசைட் பண்ற போது நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்க கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? சோ கிளாசிபிகேஷன்ங்கிறதுல நியாயப்படுத்தணும்னா அதுல நிஜமான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்ப பிளட்ல இருக்கு, ஒரு பிளட் குரூப் இன்னொரு பிளட் குரூப் கொடுக்க கூடாது. சில குரூப் தான் ஒத்து போகும், அது ஒன்னோட ஒண்ணு. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு யாரு பிளட் வேணாலும் யாருக்கும் ஏற்றிட முடியாது. அந்த கிளாசிபிகேஷன் நியாயப்படுத்தக்கூடிய ஒண்ணு இல்லைங்களா? அது தவிர்க்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ்ல. ஆனா இந்த பொண்ணை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் அவன் ஒன்று கொண்டாந்து வச்சு கிளாசிபிகேஷன் வச்சு பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை தான் புரிஞ்சுக்கணும். நியாயமான பகிர்வுகள் என்பது என்ன, நியாயமற்ற பகிர்வுகள் என்பது என்ன? ஒவ்வொரு வகையிலையும் தொடர்ந்து ஒரு காலத்தில் அநீதி நடந்துகிட்டார். இந்த நூற்றாண்டில் கூட சார் கோயிலுக்குள்ள யாரோ போகக்கூடாது அப்படின்றத பிடிவாதமாக பேசுறாங்க சார். அதெல்லாம் அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தப்பு, அது போகவே கூடாது, தவறு. எப்படி இப்படி பேசுறோம்? பெருந்தலைவர் காமராஜர் அதை மாத்துறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா பண்ணார். அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாதுன்னு சொல்லாத, கக்கன் அவங்கள அறநிலையத்துறைக்கு அமைச்சராகவே ஆக்குனார். யாராவது சொல்லிப்பாரு இப்போ? யாராவது சொல்ல முடியுமா இப்போ? ஸோ யோசிக்கணும். பிரிவுகளையும் பிளவுகளையும் பெருசுப்படுத்திக்கிட்டே போனா ஒரு மதம் பலவீனம் அடையும், ஒரு நாடு பலவீனம் அடையும். பலவீனம் வேண்டான்னு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டே இருந்தா வலிக்காதா? யாருக்கு வலிக்குமோ அவன் கோவப்பட மாட்டானா? இந்த உண்மைகளை எல்லாம் நாம மனம் விட்டு பேசுவதற்கு தயாரா இருக்கும். அதே மாதிரி சடங்குகள் ஒரு 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 சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு சடங்கே இல்லாம திருமணம் பண்ணா கூட தான் குழந்தை பிறகுது. அதை விட கொடுமை பல. என்னதான் நல்ல முறையா திருமணம் பண்ணாலும் இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாம குழந்தை பிறக்க மாட்டேங்குது. எப்படி ஆகிப்போச்சு பாருங்க இந்த நாட்டில். ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாம குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சடங்குகள்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவைகளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பிரிவினைகளை பெருசா பேசிக்கிட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு உறவுகளை முறிச்சு இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டியது. நான் முதல்ல தொட்ட அந்த விஷயம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதிகார பகிர்வு என்பதை எப்படி வச்சிருக்கிறான்னா, யாரும் ஒருத்தரை இன்னொருத்தர் மேவிட முடியாது.
இவங்க தான் ஃபுல் பவர். கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரியை டிஸ்மிஸ் பண்ற ரைட்டு பிரசிடென்ட் இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. பீகார்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. பீகார் சட்டமன்றம் உருவான போது மெஜாரிட்டி இப்ப இல்ல, மெஜாரிட்டி சரியா வரலன்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் பீரியட்ல அந்த ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணாங்க. கோர்ட் ஒத்துக்கலையே, கோர்ட் ஒத்துக்கல. அந்த அவங்க சட்டசபையை ஃபேஸே பண்ணாம இதை கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு எழுதி டிசால்வ் பண்ணது தவறு. ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார். ஜட்ஜ்மெண்ட்ல வார்த்தை அப்துல் கலாமுக்கு கோர்ட் கொடுத்த வார்த்தை, ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார் அப்படி. அந்த வார்த்தைக்கு அவர் துடிச்சு போயிட்டார். நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அதை டிஸ்மிஸ் பண்ண வேண்டான்னு, என்னை கட்டாயப்படுத்தி டிஸ்மிஸ் பண்றதுக்கு இல்லை, கையெழுத்து போட வச்சாங்க. ஆனா அதுக்காக நான் விலகிறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் டாக்டர் அப்துல் கலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு சட்டமன்றத்தில் அதை நீக்குகிற உரிமை ஜனாதிபதிக்கு சட்ட புஸ்தகத்தில் இருக்கு. நீக்கியது செல்லாது என்று அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பின்னிருக்காங்க பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை. ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு, அந்த உத்தரவு செல்லாதுன்னு போடுறதுக்கு ரைட்டு. நான் ராமாயணத்தில் ஒரு வார்த்தை சொல்றது, அனுமன் வந்து நிக்கிறான், அவனை கொல்லுன்னு ராவணன் உத்தரவு போட்டதா பாட்டில் வரும். கொல்மின், இவனை கொல்லுங்கடா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு நில்மின் அப்படிமா, அதாவது ஸ்டே. ராவணன் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ணுது, அதுக்கு ஸ்டே யார் இஷ்யூ பண்ண முடியும்? கோர்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும். கம்பன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கவிஞன் தெரியுங்களா? கொல்மின் என்றான், நில்மின் என்றான், அதுக்கு கவுண்டர் யாரு? கொல்மின் என்றான் ராவணன், நில்மின் என்றான் நீதியான்னு போட்டான். என்ன நீதியான்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை விட ஜுடிஷியல் பவர் கூட அப்படிங்கிறத அன்னைக்கு இலக்கியம் எழுதுகிற போதே கம்பன் கோடிட்டு காட்டிட்டு போறான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கொல்மின், நில்மின் அப்படின்ற ஸ்டே நீதியான்னு போட்டான். நீதி உள்ளவன் அதை நிறுத்துவதற்கு வலிமை உடையவன் அப்படின்னு போட்டான். ஸோ ஜுடிஷியலினுடைய தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க சின்ன குழந்தைங்க யாரையாவது கூப்பிட்டு நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பேர் சொல்லும். எந்த கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஆ பிரிவு அப்படிங்க. நம்ம ஆ பிரிவு இல்லாம கேட்டோம் இல்ல. ஸோ செக்ஷன் பிரிக்கிறானே, அதெல்லாம் பிரிவினையா? இல்ல. நிர்வாக வசதிக்காக செக்ஷன் பிரிக்கிறான். ஒரு 200 குழந்தைங்க படிக்குது அப்படின்னா எப்படி ஒருத்தரே பாடம் சொல்ல முடியும்? 40 குழந்தைங்க 5 செக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. அதனால இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிரிவு வேறு, பிளவு வேறு, பகிர்வு வேறு. சில பிரிவுகள் தவிர்க்க முடியாதவை, அது கிளாசிபிகேஷன். ஆனா அந்த பிரிவை குறை சொல்லக்கூடாது, அது நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அது பிறவியிலேயே வந்து விட்டது என்று பேசுவது நியாயமற்ற ஒரு பேச்சு. எனவே எங்கு பிரிவுகள் தேவை, எங்கு பிரிவுகள் தேவையில்லை என்பதை பற்றிய தெளிவு நம்முடைய மனதில் வர வேண்டும். இத்தகைய அறிவு, புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு, நல்ல சிந்தனையாளர்கள் கொடுக்கிற அறிவு நமக்கு மிகப்பெரிய தெளிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாரதி இன்னும் மறுபடியும் கொஞ்சமோ பிரிவினைகள் என்று அழுது வருத்தப்படுகிற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. பாரதி மகிழும்படியாக நாம் ஒன்றுபட்டால் ஒன்று தாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய பண்பாட்டை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.